நான் இன்றைய செக்ஷனில் ஈனம் என்ற கிளாஸ் பற்றி கதைக்கின்றேன். நீங்கள் இந்த ஈனம் என்ற கிளாஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடன் வேலை செய்திருந்தால் enumerated டைப்ஸ் பற்றி நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். நான் இந்த செக்ஷனினை டாட்டில் இருக்கின்ற ஈனம் டைப் பற்றி கதைப்பதற்கு டெடிகேட்டட் செய்து இருக்கின்றேன். நாங்கள் பிரசன்டேஷனிற்கு செல்வோம். Enums or enumerated types are special classes representing a fixed number of constant values. Enums என்பது கடினமான விடயம் இல்லை. உங்களுக்கு இதன் பெயர் கடினமாக தோன்றினாலும் கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் சிலவற்றினை எங்காவது ஸ்டோர் செய்ய வேண்டி இருந்தால் enumerated டைப் மூலமாக அந்த கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை ஸ்டோர் செய்ய முடியும். இங்கு கொடுத்து இருக்கின்ற சின்டாக்ஸினை பார்த்தால் இந்த வேலையை எவ்வளவு எளிதாக செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். இதுவே enumerated ஒன்றினை டிஃபைன் செய்யும் சின்டாக்ஸாக ஈனம் என்ற கீவேர்டினை கொடுப்பதே மிகவும் முக்கியமானதாகும். அதன் பிறகு உங்களுக்கு ஈனம் டைப் என்ன என்று கொடுக்க முடியும். இங்கு டிஃபைன் செய்யும் கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கின்றன. இந்த கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் எந்த ஈனம் டைப்பிற்கு தொடர்பு பட்டது என்று இங்கே டிஃபைன் செய்ய முடியும். நான் இங்கே ஸ்டேட்டஸ் கோட் என்று டிஃபைன் செய்து இருக்கின்றேன். நான் இங்கே ஸ்டேட்டஸ் கோட் என்ற ஈனம் கிளாஸ் உள்ளே வரக்கூடிய கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை கொடுத்து இருக்கின்றேன். சக்சஸ், எரர், வார்னிங், இன்ஃபோ வர முடியும். இப்பொழுது உங்களுக்கு ஈனம்ஸ் என்பது எவ்வளவு எளிதான விடயம் என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் இதில் டீப்லி கதைக்க வேண்டிய நிறைய கன்செப்ட் இருக்கின்றன. ஆனால் நான் ஃப்ளட்டரிற்கு தேவையானவாறு கதைக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இந்த ஈனம் என்பது நாங்கள் கன்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்டோர் செய்யும் கிளாஸ் ஒன்றாகும் என்று நினைவில் வைத்திருந்தால் போதுமானதாகும். நான் சின்டாக்ஸினை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். முதலில் ஈனம் என்று வருகின்றது. அதன் பிறகு ஈனமின் பெயர் வருகின்றது. அதன் பிறகு அதற்குள் வரக்கூடிய கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை கொடுக்க வேண்டும். நாங்கள் டாட் பேடிற்கு சென்று ஈனமுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நான் ஈனம் கிளாஸ் ஒன்றை தயாரித்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு ஈனமின் சின்டாக்ஸ் நினைவிருக்கும். ஈனம் என்று கொடுத்து ஈனமின் பெயரினை மாத்திரம் கொடுக்க வேண்டும். நான் ஸ்டேட்டஸ் கோட் என்று ஈனம் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதன் பிறகு இதற்குள் வரவேண்டிய கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை பாஸ் செய்ய வேண்டும். ஸ்ட்ரிங் என்று இதனை ஸ்ட்ரிங்காக பாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேல்யூஸினை நார்மலி பாஸ் செய்ய முடியும். சக்சஸ் என்று வர முடியும். எரர் வர முடியும். அதன் பிறகு உங்களுக்கு வார்னிங் என்று மற்றுமொரு ஸ்டேட்டஸினை கொடுக்க முடியும். இறுதியாக இன்ஃபோ என்று கொடுக்கின்றேன். இவையே ஸ்டேட்டஸ் கோட் என்ற ஈனமிற்கு தொடர்புபட்ட கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆகும். நான் ஈனமினை இவ்வரும் டிஃபைன் செய்தேன். இப்பொழுது நான் ஈனமினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இவ்வாறு பிரிண்ட் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸ் உள்ளே ஸ்டேட்டஸ் கோட் என்ற ஈனம் உள்ளே ஸ்டேட்டஸ் கோட் டாட் என்று கொடுத்தால் இந்த வேல்யூஸினை அக்சஸ் செய்ய முடியும். நான் இதில் இருக்கின்ற எரரினை பிரிண்ட் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இதனை ரன் செய்து பார்ப்போம். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் டாட் எரர் என்று பிரிண்ட் ஆகின்றது தெரியும். நான் இவ்வாறு மற்றும் ஒன்றினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். நான் இதன் காப்பி ஒன்றை எடுத்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நான் இங்கே இன்ஃபோ என்று பிரிண்ட் செய்தால் நிச்சயமாக ஸ்டேட்டஸ் கோட் டாட் இன்ஃபோ என்று பிரிண்ட் ஆக வேண்டும். நான் இதில் ரன் டைமினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இவ்வாறு டாட் ரன் டைப் என்று டைப் செய்கின்றேன். உங்களுக்கு ரன் டைப் என்பதே ஸ்டேட்டஸ் கோட் என்று பிரிண்ட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இங்கே இந்த கிளாஸின் டைப் என்பதே டைப்பாக அசைன் செய்யப்பட்டு இருக்கின்றது. சக்சஸ், எரர், வார்னிங் என்பன ஸ்டேட்டஸ் கோடாகும். உங்களுக்கு இப்பொழுது இது எவ்வாறு தொழிற்படுகின்றது என்று தெளிவாக வேண்டும்.
நான் உங்களுக்கு இதில் மற்றுமொரு யூஸ் கேஸினை காண்பிக்கின்றேன். உண்மையில் ஈனம் பற்றி கதைப்பதற்கு இவ்வளவு விடயங்களே இருக்கின்றது. உங்களுக்கு கிளாஸ் உள்ளே கன்ஸ்டன்ட் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டியிருந்தால் enumerator டைப்ஸ் மூலமாக ஸ்டோர் செய்ய முடியும். நான் உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஈனம் என்ற டைப்பினை எவ்வாறு யூஸ் செய்வதே என்று காண்பிப்பேன். நான் ஸ்டேட்டஸ் கோட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இங்கே கோட் என்று கொடுக்கின்றேன். நான் இந்த ஸ்டேட்டஸ் கோடினை ஸ்டேட்டஸ் கோட் டாட் எரர் என்று இனிஷியலைஸ் செய்கின்றேன். இங்கே சிம்பிள் எஸ் வர வேண்டும். அதனாலேயே இஷ்யூ வந்தது. ஏனென்றால் நான் இங்கே இருக்கின்ற டைப்பில் இருந்தே தயாரித்திருக்கின்றேன். நார்மலி கிளாஸில் இருந்து ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிப்பது போன்றாகும். இப்பொழுது நான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இந்த கோடினையே ஸ்விட்ச் உள்ளே செக் செய்கின்றேன். அதன் பிறகு நான் கேஸ்களை கொடுக்கின்றேன். நான் முதல் கேஸாக ஸ்டேட்டஸ் கோடிலிருந்து வருகின்ற எரரினை செக் செய்கின்றேன். நான் முதல் கேஸானது சக்சஸ் ஆக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் இவ்வாறு கேஸ் சக்சஸ் ஆனால் the status is success என்று பிரிண்ட் செய்கின்றேன். அதன் பிறகு பிரேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தெளிவாகவில்லை என்றால் நாங்கள் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி கதைத்த வீடியோவினை கட்டாயம் பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாகும். நான் மற்றொரு கேஸினை தயாரிக்கின்றேன். நான் அது இவ்வாறு கேஸ் எரர் ஆனால் the status is error என்று பிரிண்ட் செய்கின்றேன். அதன் பிறகு நான் மற்றொரு கேஸினை தயாரிக்கின்றேன். கேஸ் ஆனது சக்சஸ் போன்றே வார்னிங்காகவும் இருக்கலாம். அப்பொழுது ஸ்டேட்டஸ் கோட் என்பது வார்னிங்காக இருக்க வேண்டும். நான் கேஸ் வார்னிங் ஆனால் the status is warning என்று பிரிண்ட் செய்கின்றேன். இறுதியாக இன்ஃபோவாக கொடுக்க முடியும். நான் இவ்வாறு கேஸ் இன்ஃபோ ஆனால் the status is info என்று பிரிண்ட் செய்கின்றேன். நான் இங்கே சிம்பிள் யூஸ் கேஸ் ஒன்றை மாத்திரமே கொடுத்து இருக்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு டிஃபால்ட் கண்டிஷனினை கொடுக்க முடியும். டிஃபால்ட் பிரிண்ட் என்று டைப் செய்து டிஃபால்ட் கண்டிஷனாக இன்வாலிட் ஸ்டேட்டஸ் கோட் என்று கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஸ்டேட்டஸ் கோடினை எரராகவே கொடுத்திருக்கின்றேன் என்பது தெரியும். அதனால் நிச்சயமாக எரரின் கீழ் இருக்கின்ற the status is error என்பது பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இதனை ரன் செய்தால் the status is error என்று பிரிண்ட் ஆகும் என்பது தெரியும். நான் ஸ்டேட்டஸினை இன்ஃபோவாக மாற்றுகின்றேன். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இஸ் இன்ஃபோ என்று பிரிண்ட் ஆகும் என்பது தெரியும். இங்கே உங்களுக்கு இந்த ஈனம் என்ற டேட்டா டைப்பில் கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் டிஃபைன் செய்யும் முறை மற்றும் ஈனமாக கன்ஸ்டன்ட் டிஃபைன் செய்த பிறகு ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரித்து டாட் என்று கொடுத்தால் எமக்கு அதற்குள்ளே இருக்கின்ற கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை அக்சஸ் செய்ய முடியும் என்பது தெளிவாக வேண்டும். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் டாட் என்று கொடுத்தால் எரர் இன்ஃபோ என்று இவ்வாறு சஜஷன்ஸ் வரும் என்று தெரியும். சாதாரணமாக ஆப்ஜெக்டிலிருந்து ஃபீல்ட் அக்சஸ் செய்வது போன்றே இதுவும் வேலை செய்யும். உங்களுக்கு இப்பொழுது enumerator டைப்ஸுடன் டாட்டில் எவ்வாறு வேலை செய்வது என்று தெளிவாக இருக்கும். நாங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கும் பொழுது இந்த விடயங்கள் தெளிவாகும். நான் ஈனம் என்றால் என்னவென்று தெரியாத ஒருவருக்கே இந்த செக்ஷனினை கற்பித்தேன். உங்களுக்கு இந்த கோடினையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற GitHub லிங்கிற்கு சென்று enums.dat என்ற ஃபைலின் கீழே சென்று பார்க்க முடியும். நான் இந்த செக்ஷனில் enums பற்றி கதைக்க விரும்பினேன். நான் இப்பொழுது உங்களுக்கு enums பற்றி மிகவும் தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டாட்டிலிருந்து ஃப்ளட்டரிற்கு மூவ் ஆகும் பொழுது தேவையான கீ கன்செப்ட்ஸ் பற்றி அடுத்த செக்ஷனில் இருந்து கதைப்போம்.